வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான கும்கி 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப வருஷம் இருந்தது. ஒரு 6 வருஷம் கிட்ட டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ண பிரபு சாலமன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. கதை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அழகான மலை கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இங்க நிறைய யானைகள்லாம் இருக்கு. ஒரு வேட்டைக்காரர் இருக்காருல, யானையை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. எந்த யானையை ஷூட் பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. தந்தம் பெருசா இருக்க ஒரு யானையை முடிவு பண்ணி அந்த யானையை ஷூட் பண்றாரு. இப்ப மத்த யானைகள்லாம் பயந்து இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. இவர் ஒரு யானையை சாவடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அதோட தந்தத்தெல்லாம் வெட்டி அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப பயந்து ஓடிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன யானை இருக்குல்ல, தெரியாதனமா ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. எல்லா யானையும் போயிருது. இந்த சின்ன யானையால வெளியே வர முடியல. இந்த சின்ன யானை எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ஆனா சுத்தமா வர முடியலன்னு கவலையில இருக்கு. இங்கதான் கும்கி 2னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு மலை கிராமத்துல இருக்க சிலரை காட்டுறாங்க. அதுல குறிப்பா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹஸ்பண்டா தான் இருப்பாரு. எப்ப பாரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும் போல. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பையனும் வேணாமா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஒய்ஃபு கேட்காம ஹஸ்பண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. புருஷனை போட்டு எப்படி அடிச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி போய் இந்த ஹஸ்பண்ட் ஒளிஞ்சுக்கிறாரு. சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் இதுல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. ஆமா, உங்க சண்டையில தலையிடுறது தான் என்னோட வேலை பாரு. நீ கள்ளச்சாராயம் காய்ச்சினல, அதனால 2 பேர் இறந்து போயிட்டாங்க. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் வண்டியில ஏறுறதுக்காக போறாங்க. இவங்க பையன் பேரு பூமி அப்படின்றது. அம்மாவை விட்டுருங்க, அம்மா விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கான். அம்மாக்கு பையனை சுத்தமா பிடிக்காது போல. பையனை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவனுமே அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கூல் தான் இருக்கும். இவனுமே அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக வந்துடுறான். கொஞ்சம் லேட்டா வந்திருப்பான். யாரும் கவனிக்காத போது இவனுமே லைன்ல நின்றுறான். இவன் ஸ்கூல்ல இருக்க பசங்க யாருமே இவன் கிட்ட சரியா பேச மாட்டாங்க. காரணம் இவனோட அம்மா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கல்ல, அதனால இங்க இருக்க பசங்களோட வீட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கும். சிலரோட அப்பா இறந்துலாம் போயிருப்பாங்க. அதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி தான் பசங்க திட்டிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது கூட இவனை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவன் தனியா சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு சார் இருக்காரு, எல்லா பசங்க கிட்டயும் அன்பா பேசுவாரு. நீ ஏன்டா தனியா உட்காந்துட்டு இருக்கன்னு இந்த பையனை பார்த்து கேக்குறாரு. இப்ப பூமியும் விஷயத்த சொல்றான். என் அம்மா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அதனால யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி இந்த சார் சொல்றாரு. அது என்னன்னா, இயற்கையை நீ நேசி, அது உன்னை கைவிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த மரத்துல பழம்லாம் இருக்குல்ல, அது எதனால காய்க்குதுன்றதை நீ யோசிச்சிருக்கியா? இந்த அருவி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குல்ல, எதனால இப்படி போயிட்டு இருக்குன்றதை யோசிச்சிருக்கியா? இதெல்லாம் யோசிச்சு பாடுறா, உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பையனுமே இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஊர்ல நிறைய இயற்கையான விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில தான் அந்த குழி இருக்கு. அந்த குழிக்குள்ளதான் யானை மாட்டிட்டு இருக்கு. இவனுமே அந்த குட்டி யானைக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறான். கஷ்டப்பட்டு அந்த குட்டி யானையை தள்ளுறான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த குட்டி யானையை மேலேயே இவன் கொண்டு வந்துடுறான். அந்த குட்டி யானைக்கு தண்ணி வேணும்னு கேக்குது போல. அதுவும் இல்லாம உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குல்ல, இவனே கழுவி விடலாம் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட இருக்க ஒரு ஜக்க வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதாவது குடிக்கிறதுக்காக கேன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அது மூலியமா இவன் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் ஒரு வாட்டி எடுக்கிறதுக்காக வரும்போது அம்மா பாத்துறாங்க. டே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாங்க. ஜெயிலுக்கு போன அம்மா திரும்பி வந்துட்டாங்க போல. இப்ப ஷேர் ஆட்டோல பையனை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. யானை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சமாதானம் ஆயிடுறாங்க. காலையில் தானே ஹஸ்பண்டை போட்டு அந்த அடி அடிச்சாங்க, ஆனா இப்ப சமாதானம் ஆயிடுறாங்க. 2 பேருமே ஒன்னா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. டே கண்ணா நீ வெளியே போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே இருக்க ஒரு இடத்துல தான் இவன் படுத்துட்டு இருக்கான். அந்த யானை கூட விளையாண்டதை பத்தியே இவன் யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா மரத்துக்கு அந்த சைட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த குட்டி யானை தான் ஒளிஞ்சிருந்து இவனை கவனிச்சிட்டு இருக்கு. ஓஹோ இங்கேயே வந்துட்டியான்ற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இப்ப காலையில சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, பக்காவா ரெடிலாம் ஆயிட்டு இருக்கான். அந்த யானைக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போனோம், அதுக்கு கொஞ்சம் காசு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துக்கிறான். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவன் தேவையான காசெல்லாம் எடுத்துட்டான்ல, ஒரு கடைக்கு வரான். நிறைய மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அந்த மிட்டாய் மூலியமா யானையை வர வைக்கலாம்னு யோசிக்கிறான். இவன் ஸ்கூலுக்கு போறான் பாத்தீங்களா, அங்கேயே மிட்டாயை ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டே போறான். யானை சாப்பிட வரும், நம்ம பாத்துடலான்றதுக்காக தான் இப்படி பண்றான். இப்ப ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அந்த யானை இன்னும் கிடைக்கலையேன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த யானை எதிர வந்து நிக்குது. அதை பாக்குற இவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரி சாக்லேட்லாம் அந்த யானைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் ஸ்கூல் முடிஞ்சோன்னு
பையன் அடிக்கடி இந்த யானை கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பையன் யானை கூட விளையாடிட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல இந்த அம்மா கவனிச்சிடுறாங்க. என்ன பையன் யானை கூட எல்லாம் பழகிட்டு இருக்கான், இந்த யானை மூலியமா காசு பார்க்க முடியுமான்றதை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா தந்தத்தெல்லாம் ஒருத்தர் ஷூட் பண்ணி எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் தந்தத்தெல்லாம் ஒரு மரத்துக்குள்ள வச்சு கடத்திட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அந்த ஏஜென்ட்டை பார்த்து பேசுறதுக்காக தான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யானை கூட எங்க பையன் சுத்திட்டு இருக்கான், அந்த யானையை விற்க முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிப்பேன், அதுவும் இப்ப வாங்கிக்க மாட்டேன், சில வருஷம் நீங்க வளங்க அப்பதான் வாங்கிப்பேன், அதே மாதிரி சில பொருத்தெல்லாம் செட் ஆச்சுன்னா இத கோடி கணக்குல கூட வாங்கிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சிலர் பலி கொடுக்கறதுக்கெல்லாம் யானையை வாங்குவாங்க போல, அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா கோடி கணக்குல போகும்ன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. பையன் லட்சக்கணக்குல போகக்கூடிய ஒண்ணுதான் வளர்த்துட்டு இருக்கான், அதனால பையனை நல்லபடியா கவனிச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டே கண்ணா இந்த பிரியாணி சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னைக்கும் ஊட்டி விடாதவங்க இன்னைக்கு எதுக்கு ஊட்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி பையனுமே பயந்துகிட்டே தான் சாப்பிட்டு இருக்கான். இப்ப பையனுக்கு அந்த யானை கூட விளையாடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த யானை கூட போய் இவன் விளையாடிட்டுலாம் இருக்கான். அந்த யானைக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அந்த யானைக்கு மேக்கப் போடுற மாதிரிலாம் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவன் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த யானையை அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கான். இதை தாண்டி இவனுக்கு ஒரு சார் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த சாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கான். ஸ்கூல்ல பூமிக்கு வரையலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்கல்ல, இவன் என்ன பண்றானா அந்த யானைக்கு வரையறதுக்குலாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். இப்ப பூமிக்கு ஒரு 18 வயசு ஆன மாதிரி காட்டுறாங்க. பூமி இருக்காரு பாத்தீங்களா, இந்த யானை பண்ற எல்லாத்தையும் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காரு. இப்ப யானை சூப்பரா டிராயிங்லாம் வரையுது. இத வெள்ளக்காரங்களே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் கேப்சர் பண்ணி இவர் சோசியல் மீடியால போடுறாரு. நிறைய பேர் இத புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அது மூலியமா தான் பூமி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் அந்த புரோக்கரை கூட்டு வந்து காட்டுறாங்க. புரோக்கருமே சமயம் பார்த்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா தேவையான ஐட்டு அது வந்துருச்சு. இப்ப தந்தத்தை எடுத்து விக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அந்த புரோக்கருமே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ரிசல்ட் வரப்போது அதை பார்க்க போற கேப்ல தூக்கிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ரிசல்ட் பாக்குறதுக்காக வராரு. நல்ல மார்க்கே வாங்கியிருக்காரு. இப்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காருல, இத பாக்குற அந்த சாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சொன்ன காலேஜ்ல சேரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த யானையை பாக்குறதுக்காக அந்த பகுதிக்கு வரான். எப்பவுமே இந்த பகுதிக்கு இவன் வந்தா அந்த யானை வந்துரும். ஆனா இன்னைக்கு வரவே மாட்டேங்குது. என்ன யானை வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேரோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்குமே இந்த யானையை பத்தி எல்லாம் தெரியும். யானையை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். நாங்கெல்லாம் பார்க்கல, ஆனா உன் அம்மா அப்பா வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அம்மா அப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கும் பயம் வருது. இப்ப உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, அந்த யானையை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த யானைக்கு நிலான்னு பேர் வச்சிருப்பாரு. நிலாவை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அது வளர்ந்துருச்சுல, அதனால காட்டு பகுதிக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி போயிருக்க வாய்ப்பு இல்ல, பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நாங்க எதுக்குடா பொய் சொல்ல போறோம், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் அந்த ஏஜென்ட் கிட்ட தந்து காசை வாங்கியிருக்காங்க போல. இப்ப பையனுமே தேடுறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போயிடறான்ல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போறாங்க. வந்த காசு மூலியமா ஒரு இடத்தை வாங்கிடலான்றதுக்காக தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் கத்துறாரு கதறாரு. ஆனா அந்த யானை எங்க இருக்குன்றதை இவரால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த யானையை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் நிறைய இடத்துல போட்டோ எல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. இவர் ஒட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறது அந்த சார் ஒரு ஸ்டேஜ்ல கவனிக்கிறாரு. டே இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீ இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜுக்கு போகணும், நீ யானை கூட அட்டாச்மெண்டா இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம், நீ உடனே அந்த ஊருக்கு கிளம்பு, நான் சொன்ன மாதிரி படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி வேற வழி இல்ல, நம்ம படிக்கிறதுக்காக ஊருக்கு போலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவருமே டிராவல் பண்ணி ஊருக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே இந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி இவர் புலம்பிட்டு இருக்காரு. 3 வருஷம் படிப்பாங்கல்ல, இவர் படிப்புல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. எப்ப பாரு அந்த யானையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி படிச்சே இவர் ஒரு ஸ்டேஜ்ல பட்டம்லாம் வாங்கிடுறாரு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் இவரோட வீட்டுக்கு வராருல. அம்மா அப்பா இருக்காங்கல்ல, உனக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம்னு சொல்றாங்க. இந்த அம்மாக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த தம்பி பொண்ணை தான் பேசி முடிக்கலான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. டே வரதட்சணையா கொஞ்சம் காசும் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே கிடையாது. அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ போய் தொலைன்ற மாதிரி அம்மா அப்பாவும் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, என் லவ்வருக்கு கிஃப்ட் வாங்கணும், நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரே பிக்கப் பண்றதுக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு யானையே வரைய வச்சிட்டார்ல, அதனால கிஃப்ட சூப்பரா தேர்ந்தெடுப்பாருன்றதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட் வர வச்சிருக்காரு. நீ வாங்கி தர கிஃப்ட பார்த்து என்னோட லவர் இம்ப்ரெஸ் ஆயிரணும், அந்த மாதிரி வாங்கித்தா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே வாங்கி முடிச்சிடுறாங்க. இப்ப வெளியே வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஏஜென்ட் இவரை பாக்குறாரு. ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம போதையில இருக்காரு. டே தம்பி, உன் யானை மூலியமா தான்டா நான் நிறைய காசு சம்பாரிச்சேன், இந்த செயின்லாம் அந்த காசுல தான் சம்பாரிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
இவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இவர் தான் யானையை வித்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி வேகமா துரத்திட்டு வராரு. யோ என்னையா சொல்ற, என்னையா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, உன் அப்பா அம்மா தான் இப்படி பண்ணாங்க, உன்னோட யானை இப்ப கும்கி யானையா மாறிடுச்சுன்ற மாதிரிலாம் அந்த ஏஜென்ட் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அம்மா அப்பா தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த யானையை திரும்பி இவர்கிட்ட கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. டே அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வேற வேலையை பார்ப்போம்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவர் ஃப்ரெண்ட கையோட அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த யானை வேற ஒரு இடத்துல யானையை விரட்டுறதுக்காக தான் வந்திருக்கு. கும்கி யானையா மாறி இருக்குல்ல, விரட்டுறதுக்காக தான் வந்திருக்கு. இப்ப வேற சில யானை வரும்போது இந்த கும்கி யானை விரட்டிட்டு இருக்கு. இப்ப இத கண்ட்ரோல்ல வச்சிருக்கவரோட பேரு முரளி அப்படின்றது. முரளி பயங்கரமா மத்த யானைகள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப முரளி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரக்கெல்லாம் குடிக்கிறாரு. இந்த யானைக்கும் சரக்கெல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. இத பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா இந்த யானையை இவர் வரைய வச்சிருப்பாரு, ரொம்ப டேலண்டான யானையா மாத்திருப்பாரு. அதை போய் இப்படி குடிக்க வச்சு கெடுத்துட்டு இருக்கானே, என்னோட நிலா எனக்கு திரும்பி வேணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒருத்தர் யானையோட முடியை எடுக்கலான்ற மாதிரி புடுங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற அந்த முரளி இருக்கார்ல, என் யானையோட முடிய புடுங்குற அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த முடியை வச்சு மோதிரத்தை எல்லாம் செய்வாங்க, அதுக்காக தான் அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இந்த முரளி போட்டு அடிக்கிறாரு. என் யானை மேல யார் கையை வச்சாலும் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு துரத்திட்டு இருக்காரு. இந்த முரளியும் ரொம்ப பாசமா தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இன்னும் சில மாசத்துல எலெக்ஷன் வரப்போது, எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சாமியாரை கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த சாமியார் விபரீதமா ஏதோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு போல. இப்ப முரளி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா மினிஸ்டரோட ஒரு பிஏ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த முரளியை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. நம்மள எதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு முரளியும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. முரளி மட்டும் தான் பேசுறதுக்காக உள்ள வராரு. இப்ப பிஏ இருக்கார்ல, உன்னோட யானை எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா சில விஷயங்கள் பொருந்தி வரும், அது எங்களுக்கு வேணும், 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 50 லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் கிளம்புறாரு. என்னதான் இருந்தாலும் அவ்வளவு காசுக்கு கூட என்னோட யானையை நான் தரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பொலிட்டீஷியன் கிட்ட சாமியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 9 லட்சம் பொருந்தி வர யானையை நீங்க பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த யானை தான் 9 லட்சமும் பொருந்தின மாதிரி இருக்கும். சோ அந்த யானையை பலி கொடுக்கணும், அதுக்கு அந்த முரளி கிட்ட இருந்து வாங்கணும்ன்றதுக்காக தான் பிஏ மூலியமா பேசியிருப்பாங்க. இவர் விக்கிற ஐடியால இல்ல, ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, டே 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அது மூலியமா நம்ம நிறைய யானை கூட வாங்கிக்கலாம், அதனால வித்ரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல முரளியோட மனசும் மாற ஆரம்பிக்குது. பொலிட்டீஷியன்ஸும் பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காசை தந்து வாங்கணும், வாங்கி சீக்கிரமா பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப முரளி இருக்கார்ல, எனக்கு வேற வழி தெரியல, நான் உன்னை விற்க போறேன்ற மாதிரிலாம் யானையை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல முரளி இங்க இருந்து கிளம்பிடுறாரு, யானையை இங்க விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த யானையை பார்க்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. டே இப்போ உன்னை மறந்துருக்கோம், பக்கத்துல போகாதன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. என் நிலா என்ன மறந்துருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல வராரு. ஏறக்குறைய 4 வருஷமா இந்த யானை இவரை பார்க்கல, இருந்தாலுமே அடையாளம் கண்டுபிடிச்சிருது. அதனால பாசமா இவர்கிட்ட விளையாடிட்டு இருக்கு. இப்ப இவருமே ஏன் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த யானையை இவர் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. நீயும் வான்ற மாதிரி ஃப்ரெண்டையும் அந்த யானைக்கு மேல இவர் ஏத்திக்கிறாரு. யானையை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே எழுதி இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப காசெல்லாம் இவர்கிட்ட தந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இந்த முரளி இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. வேணும்ட்டே முரளிக்கு நிறைய இந்த அசிஸ்டன்ட் ஊத்தி தராரு. இவன் மயங்கினதுக்கு அப்புறம் காசை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த யானையில இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த மினிஸ்டரோட பிஏக்கு யானை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. இப்ப முரளி மேல பயங்கரமா இவர் கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. இந்த அசிஸ்டன்ட் பேரு பாரி அப்படின்றது. இந்த இடத்துல பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. 12 மணி நேரத்துக்குள்ள யானை இந்த இடத்துக்கு வரணும், எதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பாரியும் ஃபீல் பண்ணாதீங்க, யானையோட உடம்புல ஒரு சிப்பை பொருத்தி இருப்பாங்க, அது மூலியமா லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் ஒப்படைக்கும் போது யானையோட நம்பர்லாம் கிடைச்சிருக்கும். அந்த நம்பர் மூலியமா சிப் நம்பர் தெரிஞ்சிருது. இப்ப சிப்பை வச்சு இவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரேஸ் பண்ணி அந்த யானை எந்த வழியா போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த பாரி என்ன பண்றாருன்னா, தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே அந்த யானையை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. டே உங்ககிட்ட லைசன்ஸ்லாம் இல்லல, திருடிட்டு தானே வரீங்க, யானையை நாங்க கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் என் யானை தான் சார், தந்துருங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப வண்டியை வர வச்சு ஏத்தலாம் நினைக்கிறாங்க. ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்காருல, அதனால ஹீரோவை ஒரு ஸ்டேஜ்ல அடிக்க பாக்குறாங்க. ஹீரோவை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த நிலா இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா யானை இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இங்க இருந்து கிளம்பிடணும்ன்றதுக்காக ஹீரோ இருக்காருல, காட்டு பகுதிக்கே திரும்பி போயிட்டு இருக்காரு. இப்ப அடி வாங்கின இன்ஸ்பெக்டரும் டீமும் செம்மையா கடுப்பாயிடுறாங்க. காட்டு பகுதியில போய் பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அடி வாங்கினாங்க பாத்தீங்களா, அதை சிலர் வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்ப நியூஸ் மீடியாலாம் அந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இத பிஏவும் பாரியும் பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த இன்ஸ்பெக்டரை நம்புனா வேலைக்கு ஆகாது, நீ ஏதாவது பண்ணு பாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாரியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் திரும்ப எங்க லொகேஷன் காட்டுது சொல்லுன்ற மாதிரிலாம் பாரி கிட்ட கேக்குறாரு. பாரி இருக்கார்ல, இந்த வழியா போங்க, இங்கதான் இருக்குன்ற மாதிரி இடத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப இந்த பிஏ இருக்கார்ல, அவனுக்கு இதுக்கப்புறம் அந்த காசு தேவையில்லை, அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கு, அதே மாதிரி கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அசிஸ்டன்ட் காசை கொண்டு போயிட்டு இருக்கான்ல, ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்றதுக்காக உட்காடுறான். அப்ப அந்த இடத்துக்கு முரளி வந்துடுறாரு. என்னையே ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் சண்டை போடும் போது பாரி இருக்கார்ல, ரெண்டு பேரையும் வண்டியை வச்சு இடிச்சு காலி பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த காசு உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த முரளி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அனலின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சின்ன சின்ன பூச்சோட சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் கூட வந்திருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பையனும் இவங்க ரெண்டு பேரை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த அக்கா என்ன கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவங்களோட வேலையை பத்தி அந்த அனலின்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை தேடி போலீஸ் வந்துட்டு இருக்காருல, போலீஸ் வருவாங்க, எங்களை பத்தி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த யானை கொஞ்சம் உச்சியில தான் இருக்கு, இவங்க ஏறி போனோம். அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க கல்லை தள்ளி விடுன்ற மாதிரி யானைக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப யானையும் அந்த கல்லை தள்ளி விட ஆரம்பிக்குது. கல்லு வந்துட்டு இருக்கு, விலகி போனோன்ற மாதிரி இவங்களுமே பயந்துகிட்டே விலக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு அருவியில குதிச்சிடுறாங்க. நல்ல வேலையா கல்லுல இருந்து இவங்களுமே தப்பிச்சிடுறாங்க. இதுல இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சவுண்டை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஜீப் வரது இந்த பொண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் லாங்ல வந்தாலுமே இந்த சவுண்ட் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம்ல, ஜீப் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த பக்கம் போக கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடணும், அப்பதான் சேஃபா இருக்க முடியும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு ஹெல்ப் பண்றதுனால நீங்களும் ஏறிக்கோங்கன்ற மாதிரி ஏற வச்சு கூட்டு போறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை நம்ப முடியாதுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு பாரியும் வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோ ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. இப்ப தலையில கண்ணை காமிச்செல்லாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவரை ஷூட் பண்றாங்க. பாரி தான் ஷூட் பண்ணிருப்பாரு, உண்மையான புல்லட்ல ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. அதாவது மிருகங்க மயங்கிறதுக்காக ஒரு ஊசியை போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஊசி மூலியமா தான் இந்த இன்ஸ்பெக்டரை மயங்க வச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் முழிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து சொல்லிட்டாரு. இவங்களும் நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்க பிரச்சனை என்னன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே பிரச்சனையை பத்திலாம் சொல்லிட்டாங்க. சரி எங்க விட்டா உங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி கேட்கறாரு. இந்த இடம் வரைக்கும் எங்களை கூட்டு போயிடுங்க, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எங்களுக்கு பாதுகாப்பு தருவான், அதுக்கப்புறம் யாரும் எங்களை நெருங்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சிப்பை வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்றாங்க, அந்த சிப்பை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த யானை உடம்புல இருக்க சிப்பை இவர் எடுத்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் 100% நம்ப வைக்கிறதுக்காக தான் பாரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாரி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காருல, இப்பதான் அனலி இவங்களை கவனிக்கிறாங்க. அவர் யாருன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. புதுசா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த அனலியை பொறுத்த வரைக்கும் பாரியை பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. இவன் முடிய பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலையேன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாரியோட காதுலயும் கேக்குது. பாரி பெருசா எடுத்துக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாரி இருக்காருல, ஒரு சின்ன கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஏக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. நான் அவங்கள ஒருத்தனாவே மாறிட்டேன், அந்த பலி கொடுக்கிற நேரம் வரதுக்குள்ள எப்படியாவது சாமர்த்தியமா யானையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிஏவும் சீக்கிரமா கொண்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பாரி பேசிட்டு இருக்கிறது இந்த பொண்ணோட காதுல கேக்குது. இந்த பொண்ணு நிறைய இடத்துல டிவைஸ் வச்சிருப்பாங்க, அதுவும் இல்லாம லாங்ல பேசுறது கூட கேட்கும்ல, இந்த விஷயம்லாம் கேக்குது. இந்த பொண்ணுமே வேகமா ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி வராங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த பாரி இருக்கார்ல, உங்களுக்காக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப வண்டி வந்துருது. வண்டியில யானையை ஹீரோவும் ஏற சொல்லிட்டாரு. ஆனா யானைக்கு பாரி தப்பானவர் அப்படின்ற டவுட் வந்துருது. யானை ஏறாம அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ இருக்கார்ல, ஒண்ணே இல்ல நம்ம ஊருக்கு தான் போக போறோம், ஏறு ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால யானை இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இந்த வண்டியில ஏறிடுது. இப்ப பாரியும் நல்லவர் மாதிரி இவங்க கூட டிராவல் பண்றாரு. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல பலி கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு மொத்தமா கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த அனலின்ற பொண்ணு இருக்காங்கல்ல, எப்படியாவது அவங்க போற வண்டியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயே இவங்க லிஃப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க லாரியில வந்துட்டு இருக்காங்கல்ல, அங்க ஒரு போலீஸ் இருக்காரு. போலீஸை பாக்குற ஹீரோவும் ஃப்ரெண்டும் பயப்படுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் பாரி சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக இறங்கி எல்லாம் போயிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட ஏமாத்தி கூட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள இவங்க எங்க போனாங்கன்ற மாதிரி இவர் பதட்டப்பட்டு இருக்காரு. தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோவா அனலி சந்திச்சிருப்பாங்க. அனலி ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோவை ஹீரோ கிட்ட காமிச்சிருப்பாங்க. இவர் ஓடி வந்து பார்க்கும்போது ஹீரோ எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சிருப்பாரு.
சார் உங்களை நம்பணுமே சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இப்ப பாரி என்ன பண்றாருன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த லாரி கிட்ட ஓடி வராரு. லாரி எடுத்துட்டு கிளம்பிடலான்றதுக்காக தான் வேகமா ஓடி வராரு. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்டும் தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடி வராங்க. அங்க இருக்க பாரி கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. பாரி கஷ்டப்பட்டு அந்த கன் எடுக்கிறாரு. கன்னு மூலியமா இவங்களை ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணா இவங்க மயங்கிடுவாங்கல்ல, மயங்கிடுறாங்க. இப்ப யானையை இங்க இருந்து கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கொண்டு போயிடுறாரு. இவங்க எல்லாம் பலி கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த நேரம் நெருங்கிருது. இப்ப மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி யானையும் ரெடியா இருக்கு. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டைமும் வந்துருது போல. இப்ப அந்த யானை மேல எதையோ ஊத்திட்டு இருக்காங்க. அதாவது மஞ்சள் மாறலாம் கரைச்சு ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ இருக்காருல, தயவு செஞ்சு என் யானை எதுவும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. யோ கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இங்க இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அடிச்சு ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இவர்கிட்ட மவுத் ஆர்கன் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாரு. அது மூலியமா யானை கிட்ட இவர் நல்லா கம்யூனிகேட்லாம் பண்ணுவாரு. அப்படி கம்யூனிகேட் பண்ணி எப்படியாவது சண்டை போட்டு அங்கிருந்து தப்பின்றது அதுக்கு புரிய வச்சிடுறாரு. அதற்கு பாத்தீங்களா அந்த கூண்டை உடைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கூண்டெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்துருது. ஐயோ வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தப்பிச்சுலாம் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த யானை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவர் ஊதுறதுனால தான் யானை இப்படி பண்ணுது அப்படின்றது அந்த பாரிக்கு புரிஞ்சிருது. இப்ப பாரி இருக்கார்ல, ஹீரோக்கே தெரியாம ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு கல்லை தூக்கி போட்டு கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த யானை பின்னாடி வந்து பாரி அட்டாக் பண்ற மாதிரி வருது. இப்ப பாரியும் பயத்துல வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாரு. தடுக்கி ஒரு இடத்துல பொத்தினி கீழே விழுந்துடுறாரு. இப்ப யானை இவரை மிதிக்கிற மாதிரி காலை எடுத்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து பாரியோட பொண்ணு கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த போன் கால் வரதை இந்த யானையுமே புரிஞ்சுக்குது. அதனால யானை எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்கு. டே என்ன விட சொல்றா, டே என்ன விட சொல்றா அப்படின்ற மாதிரி பாரி கேட்டுட்டு இருக்காரு. உங்க பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்ததுல அப்பயே நிலா உங்களை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டா. யானைகளுக்கும் எமோஷன் இருக்கு சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களை எங்க வழியில போக விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சி கேட்கிறாரு. இப்ப பயந்த பாரி இருக்காருல, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதாவது நீங்க இங்க இருந்து கிளம்பிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் யானையும் இங்க இருந்து தப்பிச்சு போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.